அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் அதிமுகவில் இணைந்தார் செந்தில் பாலாஜி. நேரடி காட்சி. இது மாரி செய்திகள் ஸோ வெளியாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, அதிரடியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களது கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைத்து வெற்றி பெறுவோம் அப்படின்றத சவால்கள் திமுகவுக்கு விட்டிருக்காரு. இதன் அடிப்படையில் தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் பார்த்தீங்கன்னா, திமுகவில் இருந்தார். இப்போ திமுகவில் செய்த மிகப்பெரிய ஊழலின் அடிப்படையிலும், ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் செய்த ஊழலின் அடிப்படையிலும் அவரும் பார்த்தீங்கன்னா, திடீர்னு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டதிலிருந்தே பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வருட காலமாகவே புழல் சிறையில் இருந்தார். இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதிரடியாக டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக தமிழகத்தில் டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இல்லாத அமைச்சராக தான் இருக்காரு. நீதிமன்றம் இவருக்கு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லாத அமைச்சராக இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா, இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக அதிமுகவில் இணைய போகிறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும், அதிமுகவில் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிளவின் காரணமாக தான் அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்விகள் அடைந்திருக்கு. இதன் அடிப்படையில் திமுக பார்த்தீங்கன்னா, இப்போ அதிரடியாக அதிமுகவும் இப்போ 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி வைக்க போகிறாங்க. அதே மாதிரி திமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் இணைய போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகி வருது. இந்த தகவலின் அடிப்படையில் திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் அளிச்சிருக்கு. இருந்தாலுமே முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகலேருந்து வெளியில் வந்தார் அப்படின்னா, ஒரு 10-12 எம்எல்ஏக்கள் மேலே பார்த்தீங்கன்னா, அவர் கூண்டோடு தான் வெளியே வருவார். அந்த அளவுக்கு ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆளாக தான் இருக்கார். இந்த தான் செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டார்கெட் பண்ணி இப்போ குண்டுகட்டாக தூக்கியிருக்காரு. அதெல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, டிவிடி தினகரன் அவர்களும் செந்தில் பாலாஜி அவர்களும் பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும், ஒரு 2 பேர் இருவருமே கூட்டு பணிகள். இருவருமே பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் இணைய போகிறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. நம்மளுடைய வளர்த்துவிட்ட ஒரு கட்சியை பார்த்தீங்கன்னா, நம்ம கைவிடக்கூடாது அப்படின்ற ஒரே நோக்கோடு பார்த்தீங்கன்னா, இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய போகிறதாக ஒரு தகவல் பரபரப்பை கிடைப்பெருக்கு. இருந்தாலுமே என்ன நடந்திருக்கு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.